Hi all, welcome to Demystifying Markets. ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்தவரையும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பீபாக் வந்து சூப்பர் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 11th வந்து நம்மளோட தமிழ் பேட்ச் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் கோயிங் டு பி வீக்கெண்ட் பேட்ச். சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து செஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதோட லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து நான் ஒரு டூ அண்ட் ஃப்ரோ சார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவோம். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் பொறுத்தவரையும் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ரெஸ்பான்சிவ் அண்ட் இனிஷியேட்டிவ் ஆக்டிவிட்டி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். பிகாஸ் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா எதனால அந்த பிரேக் அவுட் நடக்குது, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன கான்செப்டில் இருக்குது கரண்ட்டாக, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் மார்க்கெட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த கான்செப்ட் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ராடே பிளேயராக, ஸ்கேல்பராக, ஒரு ஸ்விங் ட்ரேடராக நம்ம எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும், ஸோ ட்ரேட் செட்டப்ஸ் அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ட்ரேட் செட்டப்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பும் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து டூ அண்ட் ஃப்ரோ இன்னையோட லைவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட டூ அண்ட் ஃப்ரோ ஒர்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை நான் ஸ்லோவாக கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் வந்து பேங்க் நிஃப்டியோட ஒரு எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸில் வந்து தெரியாத ஒரு விஷயத்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பேங்க் நிஃப்டி அகெயின் ஸ்டார்டட் டு ஃபால். ஸோ அவங்க வந்து மேலே போகிறது வந்து ட்ரூவாக கிடையாது, திரும்பவும் ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்றதை நம்ம வந்து இன்ட்ராடே 5 minutes கேண்டலில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதோட வீடியோஸும் இன்றைக்கி போட்டிருக்கோம். எவ்ரி சிங்கிள் டே நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து லாஜிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் தாங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. நத்திங் நியூ. ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனலில் பேசின ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா 24,200 to 300 மார்க்கெட், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த 300 அபோவ் வந்து மார்க்கெட் கிளியர் ரெசிஸ்டன்ஸ். வை? பிகாஸ் இந்த பிஓசி வந்து ஆக்டிங் அஸ் அ வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாமல் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பிஓசியில் தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் நியூ, ஒரு நியூவான ஜோனில் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆன் டவுன் சைட் அண்ட் கிளியர் ஸ்மார்ட் மணி செல்லிங் தெரியுது பாருங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இதை வந்து இன்றைக்கி நம்ம மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷன் பொறுத்தவரையும் நம்மளோட மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் இன்றைக்கி லைவ் போயிருந்தோம். ஸோ லைவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆச்சு. ஸோ நிஃப்டியும் ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் ஃப்ளோவும் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கண்டினியூஸாக வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்மார்ட் மணி வந்து கண்டினியூஸாக வந்து வந்திருக்காங்க. அண்ட் வித் தட் லெவல் 23,600 அண்ட் 23,600 பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து பிகாஸ் இட்ஸ் அ பையிங் எக்ஸஸ். இது நம்ம ரிப்பீட்டடாக பேசின ஒரு லெவல் தான். எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டாப் ஆகிருக்கு அண்ட் எக்ஸ்பெக்டடான ஒரு ரிஜெக்ஷன்ஸோட தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸை பார்க்காம நம்மளால் மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டுமே பார்க்க முடியுமான்னு நிறையா பேர் கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினெட்லி வி கேன் டூ. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அண்ட் மார்க்கெட் இது நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட் லெவல் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த 23,600 இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து இந்த பிஓசியை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணலை. ஸோ 23,600 எ கீ லெவல் டு வாட்ச் ஃபார் நிஃப்டி. ஸோ 23,600 வந்து ரொம்ப ரொம்ப கீ லெவல். மார்க்கெட் இன்ன வரையும் அந்த லெவலை பிரேக் பண்ணல. இதை தாண்டின ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா 23,350 to 400. ஸோ ஃபார் இந்த லெவல் ப்ரொடெக்டடாக இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ நிஃப்டி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே வருது அப்படின்னா இன்னியோட ரிஜெக்ஷன் ஆன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,900 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 24,000 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ 24,150 to 200 செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி. அண்ட் டவுன் சைடில் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,600 நம்ம பார்த்தா மாதிரி அது ஒரு லாங் டைம் பிஓசி, நவம்பர் மந்த் பிஓசி. இன்னும் அந்த பிஓசியை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து வரல. ஸோ இந்த லெவலில் ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த லெவலை தாண்டின ஒரு பிரேக் அவுட், ஏன்னா இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஃபியூ டைம்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக இந்த லெவல் ஹோல்ட் ஆகுது. இந்த லெவலையும் தாண்டி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 23,350 to 400
கிளியர் சப்போர்ட். ஸோ அந்த லெவலில் கீழே உடைக்கும் போது நம்மளுக்கு இட்ஸ் அ கிளியர் அலர்ட். ஸோ வந்து டவுன் சைடு வந்து அலர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் வந்து கீழே டவுன் சைடில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார் இந்த 2 லெவல்ஸும் ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பொறுத்தவரையும், ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டாப் ஆயிருக்காங்கன்னா இந்த பிஓசி, அதாவது இந்த 23,600. ஸோ நிஃப்டியோ இண்டெக்ஸை பொறுத்தவரையும் பிஓசி எவ்வளோ சூப்பராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அந்த லெவல் ஹோல்ட் ஆகுது. ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னியோட ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் மார்க்கெட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செல்லிங் எக்ஸஸ் அண்ட் கிளியர் ஸ்மார்ட் மணி. ரிலையன்ஸை பொறுத்தவரையும் டவுன் ட்ரெண்ட் இன்னியோட இன்ட்ராடேல. ஸோ ஸ்மார்ட் மணி அண்ட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், ஐபி ஆன் டவுன் சைட், டிஓசி ஆன் டவுன் சைட், க்ளோசிங் அட் த பாட்டம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 55 பாயிண்ட் 60 பாயிண்ட் கிட்ட ரேலி கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஸ்டாப் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பீபாக். ஸோ எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு பீபாக் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பாருங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பீபாக் ரிலையன்ஸை இன்னமும் மேலே போக விடாமல் பண்ணுறதும் அந்த பீபாக் தான். ஸோ பீபாக்ன்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெட் லைனாக பார்க்கறத விட அது வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க, ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ். அது மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரைனிங் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ நிறைய ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வந்து நிறைய ஹிடன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஸ்மார்ட் மணியால் தே கேன் மேக் குட் ப்ராஃபிட்ஸ் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஹிடன் இன்ஃபர்மேஷனை டேட்டாவோட நம்மளுக்கு சொல்லக்கூடியது மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடமும் நம்மளுக்கு பீபாக் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 1200 லெவல் பிரேக் ஆகுதான்றது கீ லெவல் டு வாட்ச் ஃபார் டுமாரோ ஆர் இன் தி அப்கமிங் டேஸ். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அகெயின் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். ஸோ கிளியராக ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங் வந்து தெரிஞ்சுது, எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. CDEFGH. ஸோ கண்டினியூஸ் செல்லிங் அண்ட் ஹோல்டிங் திஸ் லெவல் ஆஃப் 49,900. ஸோ மார்க்கெட் ஐபி எக்ஸ்டென்ஷன் எல்லாமே டவுன் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த பிஓசி, இந்த அன்டெஸ்டட் பிஓசிக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெகுலரான ஒரு சப்போர்ட் இன்னும் ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. தட் இஸ் வித் திஸ் லெவல் 49,800 லெவல். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பேங்க் நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த பீபாக். இந்த பீபாக் கிரியேட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 14th of August. 14th of August கிரியேட் பண்ண பீபாக்குக்கு அடுத்த டைமும் அவங்க க்ளோசிங் அங்கே வைக்கலை. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது மேலே தான் போய் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 14th of August of PPOC is still acting as a very good support in Bank Nifty. Still now இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல. பட் 49,800 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கீ லெவல் டு வாட்ச் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ வித் தட் நோட் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 50,400 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டின லெவல் பார்த்தீங்கன்னா 5800. பிகாஸ் ஐபியோட டாப் பாட்டம் வந்து அதுதான் 5800 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 51,000 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. அண்ட் அபவும் நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்கேஸ் டவுனில் வந்து நாளைக்கு வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். நம்ம பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல் 49,800. பிகாஸ் ஸ்டில் நவ் அந்த லெவல் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. அகெயின் பீபாக். ஸோ பீபாக் இன் நிஃப்டி, பீபாக் இன் ரிலையன்ஸ், பீபாக் இன் பேங்க் நிஃப்டி இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸோ இன்னும் அந்த லெவல் தான் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு அலர்ட் தான் நம்மளுக்கு. ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டேட்டாவை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கெரியரை வந்து படிச்சுட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்.